Hi dear students, welcome to this class. Now Bala sir. So in the previous session we have seen the different types of velocity. திசை வேகம் எப்படி கண்டுபிடிக்கிறது, திசை வேகத்தினுடைய வேரியஸ் கிளாசிஃபிகேஷன் என்ன, சராசரி திசை வேகம், ஆவரேஜ் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தோம், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தான் வெலாசிட்டி, சரியா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முடுக்கம், அதோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கால்குலஸோடைய ரோல் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். டிஃபரன்ஷியல் கால்குலஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம், இன்டெக்ரல் கால்குலஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன்ஸையும் நான் நோட் பண்ணி காமிச்சேன். ஸோ அதுக்கு அடுத்து அந்த வெலாசிட்டியில் இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி, சார்பு திசை வேகம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி இந்த செஷனில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஆக்சலரேஷனை பற்றி நான் சொல்லிடுறேன். அந்த கிளாஸில் சொல்லியிருந்தேன், பட் அதோடைய டெரிவேட்டிவ்ஸை பற்றி சொல்லலை. இப்போ பொதுவாக வந்து முடுக்கம் அப்படின்னு நமக்கு தெரியும், திசைவேக மாறுபாட்டு வீதம்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டெல்டா டி இடைவெளியில் ஏற்படக்கூடிய திசைவேகத்தினுடைய மாறுபாடு தான், அந்த மாறுபாட்டு வீதம் தான் வந்து அது காலத்தை பொறுத்து எப்படி திசைவேகம் மாறுபடுகிறது. ஸோ ஹவு த வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் அப்படிங்கிறது தான் ஆக்சலரேஷன். அது வந்து அந்த டைம் கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப அந்த முழுமையான கால இடைவெளி நடைபெறக்கூடிய திசைவேக மாறுபாட்டை நம்ம வந்து சராசரி முடுக்கம் என்று சொல்கிறோம். இது வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன். அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா v2 வெக்டர் மைனஸ் v1 வெக்டர் டிவைடட் பை t2 மைனஸ் t1. am I right? This is equal to delta v vector divided by delta t. This is what your acceleration average, சராசரி முடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன ஆக்சலரேஷன், ஒரு குறிப்பிட்ட கணத்தில் முடுக்கம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா உடனடி முடுக்கம், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். அதுக்கு என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம், இது டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இது நமக்கு தெரியும். ஸோ இந்த இதை வந்து டிஃபரன்ஷியேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த டைம் லிமிட் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 டெல்டா வி வெக்டர் பை டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு வாட், ஜஸ்ட் டிவி பை டிடின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் என்னது, ஆக்சலரேஷன் ஏ வெக்டர். அப்போ திஸ் இஸ் கால்டு இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். இது வந்து கணநேர முடுக்கம். இந்த கணநேர முடுக்கம் எப்போ கொண்டு வரோம்னா டெல்டா டி வந்து டென்ஸ் டு 0வாக இருக்கும்போது ஒரு கண நேரத்தில், டெல்டா டி டென்ஸ் டு 0ன்னு அர்த்தம் வெரி ஷார்ட் டியூரேஷனில் ஒரு கண நேரத்தில் திசை வேகத்தில் என்ன மாறுபாடு ஏற்படுது. ஸோ அதுதான் வந்து வெரி அக்யூரேட், அதுதான் டிவி பை டிடின்னு சொல்கிறோம். ஓகே, இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வெலாசிட்டி, அது உங்களுக்கு தெரியும். இடப்பெயர்ச்சியினுடைய முதல் வகைக்கெழு வந்து திசைவேகத்தை கொடுக்கிறது, திசைவேகத்தினுடைய முதல் வகைக்கெழு முடுக்கத்தை கொடுக்கிறது. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் வெலாசிட்டி கிவ்ஸ் யூ ஆக்சலரேஷன். ஆனால் இது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட். அது எப்படி பார்க்கலாம், ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் நமக்கு தெரியும் டி பை டிடி ஆஃப் வாட் இஸ் யுவர் வெலாசிட்டி வெக்டர், இட் இஸ் டிஎக்ஸ் வெக்டர் பை டிடி. am I right? அப்போ இது என்ன கிடைக்கும், என் மதிப்படுத்திக்கலாம், டி ஏ இஸ் ஈக்குவல் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். டோன்ட் மீன் தட் டி இன்டு டி டி ஸ்கொயர். டி பை டி இஸ் அன் ஆப்பரேட்டர், டிஃபரன்ஷியல் ஆப்பரேட்டர், ஆப்பரேட்ஸ் ஆன் டிஎக்ஸ் பை டிடி. அப்போ அது வந்து முதல் வகைக்கெழுவின் மீது இன்னொரு வகைப்படுத்துதலே செய்யுது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டர் 2 ஆஃப் செகண்ட் ஆர்டர் இல்லையா, ரெண்டாவது வகைக்கெழு வந்து நமக்கு கிடைக்குது டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். ஆனால் சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டிடி இன்டு டிடி டிடி ஸ்கொயர் நினைக்கிறாங்க. இல்லை, 2 முறை டிஃபரன்ஷியேட் ஆகுது. இடப்பெயர்ச்சி வந்து 2 முறை வகைப்படுத்துதலுக்கு உட்படுகிறது. ஸோ தட் வி ஆர் கெட்டிங் தி ஆக்சலரேஷன். இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கலாம். நீட்லேயோ நம்ம ஜேஇயில் கூட நிறைய கேட்குறாங்க அந்த மாதிரி. எப்படி சார், கவனிங்க, வெலாசிட்டி வெக்டர் எப்படி எழுதுவீங்க, விஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் விஒய் ஜே கேப் ப்ளஸ் விஇசட் கே கேப்னு நம்ம எழுதுகிறோமா? ஓகே, இப்போ ஆக்சலரேஷன் வெக்டர் எப்படி எழுதுகிறோம், டி பை டிடி ஆஃப் இதோடைய டிஃபரன்ஷியேஷன் விஎக்ஸ் ஐ ப்ளஸ் விஒய் விஒய்ஜே ப்ளஸ் விஇசட் கேன்னு சொல்கிறோமா? ரைட், இது எப்படி எழுதலாம், டிவிஎக்ஸ் பை டிடி ஐ கேப் ப்ளஸ் dvy by dt j cap plus dvz by dt k cap. Sir, what is your dvx by dt? vxங்கிறது dx by dt. அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இது d square x by dt square கிடைக்கும். This is what your
x component of the acceleration plus d square y by dt square j cap plus d square z by dt square k cap. Am I right? இதை நம்ம எப்படி எழுதலாம்னா axi cap plus ay j cap plus az k capனு எழுதுகிறோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முடுக்கம். இப்போ முடுக்கத்தினுடைய எண் மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நீட்லேயே கூட இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ முடுக்கத்தினுடைய எண் மதிப்பு என்னென்னா அவங்க இந்த மாதிரி கொடுத்துருவாங்கப்பா. x is equal to டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். x is equal to some 3t cube I cap plus t square j cap plus t k capனு கொடுக்குறாங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன், what is the acceleration when t is equal to 1 second? ஒரு வினாடியில் எவ்வளோ முடுக்கம் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நீட்டில் இந்த மாதிரி டைப்பில் நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு வந்து வெலாசிட்டி கண்டுபிடிப்பீங்க. வெலாசிட்டி வந்து dx by dt டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். 3 முன்னாடி வருமா? 3 × 3 9t square I கேப்பா ப்ளஸ் t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் 2t j கேப்பு ப்ளஸ் t 1 ஆயிரும். அப்போ k கேப் மட்டும் இருக்கும். ஓகேவா? அடுத்தது நீங்கள் ஆக்சலரேஷன் கண்டுபிடிங்க. ஆக்சலரேஷனுங்கிறது d ஸ்கொயர் x by dt ஸ்கொயர். சார் இதுவே வந்து xy செட்டில் கொடுத்துருந்தீங்கன்னா அது பார்ஷியல் டெரிவேட்டிவில் வந்துடும். அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். d ஸ்கொயர் x by dt ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும்? இது வந்து 18tயா 2 × 9 18t I கேப் ப்ளஸ் 2 × t வந்து 1 ஆயிடும். ஸோ 2j கேப் k கேப் வந்து 0 ஆயிரும். ஏன்னா இது 1ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ திஸ் இஸ் யுவர் ஆக்சலரேஷன் இன் டைம் t when t is equal to 1 second. இப்போ t க்கு பதிலாக ஒரு வினாடி போட்டிங்கன்னா a என்ன வரும்? this also vector, this also vector, this also vector. அப்போ என்ன வரும்? 18 × 1 18i ப்ளஸ் 2jன்னு கிடைக்கும். திஸ் இஸ் வாட் யுவர் ஆக்சலரேஷன் வெக்டர். அப்போ இதுக்கு முடுக்கத்துக்கு எண் மதிப்பு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? √18 ஸ்கொயரு ப்ளஸ் 2 ஸ்கொயர் அவ்வளோ. இதுக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் இவங்க ஆக்சலரேஷன். புரியுதா? அப்போ ஸோ இடப்பெயர்ச்சி கொடுத்தாலும் அதிலிருந்து திசைவேகம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி டைம் கொடுத்துருந்தா அந்த டைம் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி அதோட எண் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம இதில் பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து இன்டெக்ரல் கால்குலஸில் ஆக்சலரேஷன் டைம் கிராஃபில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இஃப் யூ ஃபைண்ட் த ஏரியா, ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ ஏ வந்து டிவி பைட்னா டிவி வந்து என்னது? ஏடிடி. அப்போ வி வந்து இன்டெக்ரல் t1 to t2 ஏடிடின்னு வந்துடும். அண்ட் தட் வில் கிவ் யூ த வெலாசிட்டி. இப்போ ஏடி கிராஃபில் முடுக்கம் கால வரைபடத்தில் அந்த வளைகோட்டுக்கு கீழே நீங்கள் ஏரியா பரப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு திசைவேகம் கிடைக்கும். அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் நல்லா பார்த்துங்க. ஸோ இது எல்லாம் எங்கே யூஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நடத்தும் போது அதில் உங்களுக்கு நல்லாவே புரியும். நவ் நம்ம பார்க்க போகிறது சார்பு திசைவேகம். சார் திசைவேகம்னா தெரியுது, ஒரு பொருள் வந்து இடப்பெயர்ச்சி அடையுது, காலத்தை பொறுத்து இடப்பெயர்ச்சி ஏற்படக்கூடிய மாறுபாடு நம்ம திசைவேகம்னு சொல்கிறோம். சார்பு திசைவேகம்னா என்ன சார்? வாட் இஸ் ரிலேட்டிவ்? ஸோ 2 பேர் நம்ம கன்சிடர் பண்ணி ஒருத்தரை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய திசைவேகம் தான். ஒரு பொருளுடைய திசைவேகத்தை இன்னொரு பொருளோட திசைவேகத்தோட ஒப்பிட்டு சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் சார்பு திசைவேகம். ஸோ when we consider two objects, two bodies are moving with 2 different velocities in one direction, if I say the velocity of one body with respect to the other body, then it is called relative velocity. சார்பு திசைவேகம் என்பது 2 பொருள் இருக்குது, 2 கார் இருக்குன்னு வச்சுங்களேன். 2 காரு, இது ஒரு காரு, இது கார் ஏ. ஸோ கார் ஏயோட வெலாசிட்டி வந்து VA, இந்த டைரக்ஷனில் போகுது. இன்னொரு கார் இருக்குது, இந்த கார் வந்து B, இதோட வெலாசிட்டி வந்து VB. போத் ஆர் இன் த சேம் டைரக்ஷன், 2 ஒரே திசையில் போகுது. இப்போ இந்த காரை பொறுத்து இந்த காரோடைய திசைவேகம்னு சொன்னால் அது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் திஸ் VB. அதே மாதிரி இந்த காரை பொறுத்து இந்த காரோடைய வெலாசிட்டி என்னன்னு சொன்னோம்னா அது வந்து இந்த காரோடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து B என்ற காரை பொறுத்து A என்ற காரோடைய வெலாசிட்டி சொல்கிறேன். B என்ற பொருளை பொறுத்து A என்ற பொருளுடைய சார்பு திசைவேகம் என்ன? வாட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு Bன்னு சொன்னால் நீங்கள் எப்படி எழுதணும்? அது தப்பு இல்லாமல் எழுதணும். VA யாரோடைய வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும் அது ஃபஸ்ட்டு. யாரை பொறுத்து நான் கண்டுபிடிக்கிறோன்னா வித் ரெஸ்பெக்ட் அது 2வது போடுங்க.
அப்போ திஸ் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பின்னு அர்த்தம். எழுதும்போது இன் ஆர்டரில் எழுதுங்க, ஏயை ஃபஸ்ட்டு எழுதுங்க. அப்போ திஸ் இஸ் ஏ விஏ வெக்டர் மைனஸ் விபி வெக்டர் அப்படின்னு அர்த்தம். சார் இப்போ மாற்றி சொல்லவா, பி என்ற பொருளுடைய சார்பு திசைவேகம் வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னு சொன்னால் என்ன எழுதுவீங்க, விபி வெக்டர் ஏ. ஏன்னா பியோட வெலாசிட்டி நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா, ஃபாலோ பண்ணுறீங்களா? வெரி குட். ஸோ பி ஏன்னா வேகமாக சொல்லலாம் இல்லையா, மெதுவாக சொல்லலாம், ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ பியோட வெலாசிட்டி ஃபஸ்ட் சொல்கிறீங்க, யாரை பொறுத்து, ஏயை பொறுத்து. அப்போ விபிஏ யார் அப்போ ஃபஸ்ட்டு எழுதணும், பிஏ ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ வந்து இது வந்து விபிஏ நீங்கள் ஃபஸ்ட் எழுதுங்க மைனஸ் விஏ. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இப்போ இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, ஒரே திசையில் செல்லக்கூடிய இரண்டு பொருள்கள் வெவ்வேறு திசைவேகங்களில் செல்லும் பொழுது ஒன்றின் திசைவேகம் மற்றொன்றை பொறுத்து நம்ம சார்பு திசைவேகமாக குறிப்பிடுகிறோம். அந்த சார்பு திசைவேகத்தினுடைய எண் மதிப்பு, ஒரு பொருளுடைய திசைவேகம் மற்றொரு பொருளை சார்ந்து குறிப்பிடும் பொழுது அது சார்பு திசைவேகமாக குறிப்பிடப்படுகிறது. அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி, அந்த சார்பு திசைவேகத்தோட எண் மதிப்பு அவ்விரு பொருள்களுடைய திசைவேகங்களின் எண் மதிப்பின் வேறுபாட்டுக்கு சமம். ஸோ இஃப் யூ சே த relative velocity of one body with respect to the other body, its magnitude will be equal to the difference of the velocities in magnitude. புரியுதா, ரெண்டு பொருள்களுடைய திசைவேகங்களுடைய எண் மதிப்புகளின் வேறுபாட்டுக்கு சமம். இட் இஸ் ஈக்குவல். ஓகே ரைட். இது வந்து ஒரே டைரக்ஷனில் போனால். சார் ஆப்போசிட்டில் போனால் என்ன பண்ணுவீங்க, ஒரு கார் இப்படி போகுது சார், ஒரு கார், இதை பேஸ் பண்ணி கணக்கெல்லாம் கேட்பாங்க. ரொம்ப ஈஸி, ப்ளஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது தான். ஆனால் நம்ம அதை விட்டுட்டு வந்துடுவோம். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. இது இப்படி போகுது விஏ, இன்னொன்று எப்படி போகுது, இதுக்கு ஆப்போசிட்டாக போகுது, இது வந்து விபி. ஓகேவா, ரெண்டு ஆப்போசிட்டு, வேறு வேறு வெலாசிட்டியாக இருக்கலாம், சேம் வெலாசிட்டியாக இருக்கலாம். ஓகே, இப்போ பிஐ பொறுத்து ஏயின் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இப்போ எப்படி எழுதுவீங்க, விஏ வெக்டர் பி வித் ரெஸ்பெக்ட் டு பி இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு நீங்கள் விஏ விட்டு எழுதுங்க மைனஸ், இப்போ இந்த விஏவின் திசைக்கு விபி ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால என்ன போட்டுருங்க, இங்கே மைனஸ் விபி போட்டுருங்க. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும், விஏ வெக்டர் ப்ளஸ் விபி வெக்டர்னு கிடைக்கும். சப்போஸ் வென் தே ஆர் ஈக்குவல் இன் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுளாக கிடைக்கும், ஏயோட வெலாசிட்டியும் டபுள். அதனால தான் பார்க்குறோம் நம்ம காரில் போகும்போது ஒரு கார் வந்து ஆப்போசிட்டாக போகும்போது சரட்டுன்னு போகும், டபுள் பயங்கர ஸ்பீடில் போகிறான்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் அப்படி போக மாட்டான் அவன், நமக்கு அப்படி தெரியுது, அவ்வளோதான். சார்பு திசைவேகம் தான் அது. நம்ம 80 கிலோமீட்டரில் போகிறோம், அவனும் 80 கிலோமீட்டரில் வரானா, அவன் வந்து சொடக்கு போகிறவங்கள சிட்டாக பறந்து போகிற மாதிரி நமக்கு தெரியுது. அப்போ டபுள் த ஸ்பீடு போகிற மாதிரி தெரியும். 160 கிலோமீட்டரில் போய் என்னடா அப்படி போகிறான்னு சொல்லுவான், ஆனால் அவன் 80 தான் போகிறான். ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே சைமல்டேனியஸாக ரெண்டு பேரும் 8ல் போனீங்கன்னா பக்கத்தில் உள்ள கார் போகாத மாதிரியே தெரியும். ஏன்னா விஏ இஸ் ஈக்குவல் டு விபினா இது 0. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட முன்னாடி வந்துச்சு, ரெண்டு பேர் பைக்கில் ஒரே மாதிரி ஸ்பீடில் போகும்போது நடுவில் கேரம் போர்டை வச்சு விளையாண்டுட்டு போவாங்க. ஸோ அது என்ன, ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஒன் பாடி வித் ரெஸ்பெக்ட் டு அதர் பாடி வில் பி 0 நம்ம ஒரே திசை வேகத்தில் போகும்போது. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் தான் சார். இப்போ வந்து நாங்கள் இதுக்கு சொல்லவா, பியின் திசை வேகம் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ என்ன சொல்லலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன போடுவீங்க, விபி போடுவீங்களா, ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன போடுவீங்க, விபி இங்கே போடுவீங்க, விபி வெக்டர் மைனஸ் வி எந்த டைரக்ஷனில் போகுது, ஸோ அதை அப்படி போட்டுக்கிறோம். ஓகேவா, இப்போ மைனஸ் வெளியே எடுத்துடலாமா, மைனஸ் வெளியே எடுத்தா விபி வெக்டர் ப்ளஸ் வி. என்ன சார் வித்தியாசம், ஸோ இங்கே ப்ளஸ் வருது, இங்கே மைனஸ் வருது, அவ்வளோதான். இங்கே ப்ளஸ் வருது, இங்கே மைனஸ் வருது, இங்கே ப்ளஸ் வருது, இங்கே மைனஸ் வருது. என்ன டிஃபரன்ஸு, இங்கே ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட மேக்னிடியூடு வந்து என்னது, டிஃபரன்ஸ் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த டூ வெலாசிட்டிஸ். இங்கே சார்பு திசைவேகத்தோட எண் மதிப்பு அந்த ரெண்டு பொருள்களுடைய சார்பு திசைவேகங்களுடைய எண் மதிப்பின் வேறுபாட்டுக்கு சமம். இங்கே என்ன, கூடுதலுக்கு சமம். ரெண்டு பொருள்கள் வெவ்வேறு திசைவேகங்களிலோ அல்லது சம திசைவேகத்திலோ எதிரெதிர் இதில் வந்து செல்லும்போது, சம திசைவேகம் வேண்டாம் ஃபர்ஸ்ட், அது ஸ்பெஷல் கேஸ். வேறு வேறு திசைவேகத்தில் போகும்போது அதனுடைய சார்பு திசைவேகத்தினுடைய எண் மதிப்பானது அவ்விரு பொருள்களின் திசைவேகத்தின் எண் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமம். The relative velocity of a body which are moving in opposite direction, its magnitude is equal to sum of magnitude of the two velocities of the two bodies. இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும். ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு வேளை சார்பு திசைவேகம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். இட்ஸ் ஆல்சோ ஜென்ரலைஸ்டு கேஸ் தான். இப்போது ஒரு பாடி இப்படி போகுது, ஏ வந்து இப்படி போகுது, ஸோ இதோட வெலாசிட்டி விஏ வெக்டர். சப்போஸ் இன்னொரு பாடி இப்படி போகுதுன்னு வச்சுங்களேன், விபி
வெக்டர்னு ஒரு பாடியோட திசை எப்படி போகுது, ஆங்கிள் தீட்டானா இப்போ சிக்கல் வருது. இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ரிலேட்டிவ் வெலாசிட்டி VA வித் ரெஸ்பெக்ட் டு B எப்படி கண்டுபிடிப்பீங்க? பேரலோகிராம் தான், இல்லை லா ஆஃப் ட்ரையாங்கிள் தான். ஸோ VA வித் ரெஸ்பெக்ட் டு B எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ரூட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். என்ன வரும்? VA ஸ்கொயரு ப்ளஸ் VB ஸ்கொயர் மைனஸ் 2VA VB cos theta. Theta is the angle between the two vectors and its direction is what? Direction is alpha அல்லது பீட்டா ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ டைரக்ஷன் வந்து tan பீட்டான்னு வச்சுக்குவோம். பீட்டா வச்சுக்கிறேன் ஆங்கிள், ரிசல்டண்ட்டோடைய ஆங்கிள் பீட்டா. ஸோ tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? Q sin theta டிவைடட் பை P ப்ளஸ் Q cos theta படிச்சிருப்போம். அதே தான் இங்கே. அப்போ VB Q sin theta, VB sin theta divided by VA minus VB cos theta. புரியுதா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம தீட்டா கண்டுபிடிச்சலாம். VB sin theta divided by VA minus VB cos theta. இப்போ பாருங்களேன், ஸ்பெஷல் கேஸ் போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. எப்போ 0? ரெண்டு பொருளும் ஒரே திசையில் போணுச்சுன்னா. ரெண்டு பொருளும் ஒரே திசையில் போணுச்சுன்னா VAB எப்படி வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். VAB இஸ் ஈக்குவல் டு ஈஸி, உங்களுக்கு என்ன வருது? தீட்டா 0னா ரூட் ஆஃப் என்ன வரும்? VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் மைனஸ் 2VA VB. ஏன்னா காஸ் 0 1 ஒரே திசையில் போகிறதுக்கு. அப்போ இது வந்து A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB என்ன வரும்? A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயரா? ஸோ VA மைனஸ் VB த ஹோல் ஸ்கொயர் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு வாட்? VA மைனஸ் VB. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்துருச்சா? முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணது வந்துருச்சா? அடுத்து பாருங்கள், when they are moving in the opposite direction, எதிரெதிர் திசையில் போனால் தீட்டா எவ்வளவு? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. காஸ் 180 எவ்வளவு? காஸ் 180 மைனஸ் 1. ஓகேவா? அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ VAB இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம். VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் ப்ளஸ் 2VA VB காஸ் தீட்டா. ரைட்? ஓகே. அப்போ இது என்ன வரும்? காஸ் தீட்டா வராதிங்க, ஏன்னா தீட்டா 180 போட்டாச்சு, காஸ் 180 மைனஸ் 1 ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ இதோட ஆன்சர் வந்து VA ப்ளஸ் VB த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்ப்பா? ரூட் எடுத்திங்கன்னா VA ப்ளஸ் VBன்னு வரும். ஸோ ஆப்போசிட்டுக்கு ஆன்சர் வந்துருச்சா? வந்துருச்சு. சார் இப்போ மூணாவது கேள்வி கேட்குறேன். ஒருவேளை ரெண்டு பர்பெண்டிகுலர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சார்? when theta is 90, இந்த கேஸ் பார்க்கணும்ல. when theta is 90 என்ன வரும் உங்களுக்கு? VAB is equal to, ரொம்ப சிம்பிள், cos 90 0 இல்லையா? cos 90 0 தேர்ட் டேர்ம் ஓடி போயிடும். ஸோ அப்போ என்ன வரும்? ரூட் ஆஃப் VA ஸ்கொயர் ப்ளஸ் எப்படி கேட்டாலும் அடிக்கலாம் சார். ஸோ கான்செப்ட் கரெக்டாக தெரிஞ்சுன்னா என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சிடலாம். புரியுதா? இப்போ இது வந்து இது பர்பெண்டிகுலருக்கு இந்த கேஸ். ஸோ இதுதான் 3 கேஸ். நம்ம வந்து ஜெனரல் ஃபார்முலேருந்து நம்ம இப்படி எழுதிட்டு போயிடலாம். முதல்ல நான் வந்து ரெண்டையும் தனித்தனியாக சொன்னேன், இப்போ ஜெனரலாக சொல்லிட்டேன். ஸோ ஓகேவா? ரைட். இப்போ இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன் பாருங்கள். மழை பெய்யுது. மழை பெஞ்சா என்ன பண்ணணும்? வெளியில் போகும்போது கொடை பிடிச்சிட்டு போகணும். எப்படி கொடை பிடிக்கிறது? அதான் முக்கியம் இப்போ. ஸோ அதுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி யூஸ் ஆகுது. சார் இது என்ன சார் புதுசாக இருக்குது? மழை பெஞ்சா வெளியில் கொடை பிடிச்சிட்டு போகிறது குவைட் நேச்சர். அது எப்படி கொடை பிடிக்கிறதுனா, நீங்கள் மழை வந்து இப்படி பெய்யுது, நீங்கள் இப்படியே பிடிச்சிட்டு நடந்து போங்களே பார்க்கலாம், தண்ணி மூஞ்சில் அடிக்கும். ஸோ நம்ம வேகமாக இப்போ சப்போஸ் நீங்கள் சைக்கிளெலாம் பார்த்து சில பேர் கொடை பிடிச்சிட்டு போவோம் பார்த்தீங்கன்னா, இப்படி பிடிக்க முடியாது, இப்படி பிடிச்சி போகக்கூடாது. கொஞ்சம் என்ன பண்ணுவான்? சாய்ச்சி பிடிச்சிட்டு சைக்கிள் ஓட்டுவான். 2 வீலரில் போகிறவன் சாய்ச்சி பிடிச்சிட்டு போவோம், கொடை வீக்காக இருந்தால் பறந்துடும். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து வெலாசிட்டி ஆஃப் த ரெயின். ஸோ VRன்னு போட்டுக்கிறேன். மழையினுடைய திசை வேகம். சிலப்போ டப் 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 டப்னு அடிக்கும் மூஞ்சியில், நல்ல ஸ்பீடாக அடிக்கும். ஓகே. ஒரு ஆள் வந்து கொடையை பிடிச்சி இப்படி போகிறாரு. நான் படம் வரையலை, நீங்கள் புக்கை பார்த்துங்க. ஸோ ஒருத்தர் வந்து இப்படி நடந்து போகிறார். ஸோ இது வந்து வெலாசிட்டி ஆஃப் த மேன். இந்த மாதிரி நடந்து போகிறார். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, அந்த மனிதனை பொறுத்து மழையினுடைய சார்பு திசை வேகம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது மேலேருந்து கீழே வருது, இது இப்படி போகுது. ஸோ ரிசல்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்போ வந்து இப்படி எடுத்துக்கலாமா? ஸோ இது வந்து VR. ஸோ டைரக்ஷன் நான் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இது எப்படி எடுத்துக்கிட்டு இவர் இந்த பக்கம் மாற்றிக்கிறேன். மாற்றினா மைனஸ் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது மைனஸ் VM மாற்றிக்கிட்டேன். ஸோ எல்லாமே வெக்டர் தான், அதை பார்த்துங்க. அப்போ ரிசல்டன்ட் என்ன? ரிசல்டன்ட்டு வந்து இதான் ரிசல்டன்ட்டு. இது வந்து தீட்டா. ஸோ தீட்டா வந்து ஆங்கிள் போட்டுங்க. ஸோ ரெயினை பொறுத்தா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் தீட்டா இங்கே போட்டுங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது பேரலல் டு இது. அப்போ இது வந்து VM தான். ஸோ இப்போ tan தீட்டா போடுங்க பார்க்கலாம்.
tan theta வந்து ஆப்போசிட் சைடு Vm பை adjacent சைடு Vr. ஆப்போசிட் பை adjacent சைடு இது தீட்டா. தீட்டா வந்து ஆப்போசிட் சைடு Vm, adjacent சைடு, அப்போ Vm பை Vr வருது. பட் நமக்கு புக்கில் வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் tan இன்வெர்ஸ் ஆஃப் Vm பை Vr. சார் புரியுதா? இப்போ நல்லா பாருங்களேன். இப்போ நீங்கள் கொடையை வந்து எப்படி பிடிக்கணும்? இப்படி பிடிக்கணும். இந்த தீட்டா ஆங்கிளில் கொடையை பிடிச்சிங்கன்னா சேஃப், இல்லைனா நனையும் கொஞ்சம். இப்படியே சார் நான் பிடிச்சி தான் நடப்பேன்னு நடந்துங்க, ஆனால் தண்ணி வந்து இப்படி மூஞ்சில் அடிக்கும். நீங்கள் கொடையை கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் பிடிக்கணும். பிடிச்சா தான் வந்து உங்களுக்கு நீங்கள் நனையாமல் போகலாம். சப்போஸ் ரெண்டு வெலாசிட்டி ஈக்குவல், நீங்கள் போகிற ஸ்பீடும் மழை தண்ணியோட ஸ்பீடு ஈக்குவல்னா தீட்டா வந்து 45 டிகிரியில் இருக்கும். கொடையை 45 டிகிரியில் பிடிக்கணும். பிடிச்சா தான் நமக்கு வந்து சேஃபாக போக முடியும். ஸோ இதுவும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த கான்செப்ட் தான். இப்போ ரெயின் வாட்டரோட மழையினுடைய சார்பு திசைவேகம் மனிதனை பொறுத்து எப்படி வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு Vr போடுங்க. Vr வெக்டர் மைனஸ் Vm வெக்டர். Vr வெக்டர் மைனஸ் Vm வெக்டர். தட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த மேன். அப்போ செங்குத்து அச்சை பற்றி வித் வெர்டிக்கல், இந்த வித் வெர்டிக்கல் கொடை பிடிக்கிற டைரக்ஷன் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். தீட்டா tan இன்வெர்ஸ் ஆஃப் Vm பை Vr வந்து சார்பு திசை வேகத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதுப்பா. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த செஷனில் நான் உங்களுக்கு சார்பு திசை வேகத்தை பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வரும். பயந்துடக்கூடாது. சார்பு திசைனா ஏதோ ஒன்று பயக்கூடாது. விஏன்னா விபி டைரக்ஷன் என்ன, டிஃபரன்ஸ் போட்டுங்க. ஒரே டைரக்ஷனாக டிஃபரன்ஸு, ஆப்போசிட்டாக இருந்தால் ப்ளஸ் போட்டுங்க. தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு. இல்லையா உனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கா, ஆங்கிள் கொடுத்துட்டானா ஜெனரல் ஃபார்முலா எழுதிக்க. √VA² + VB² - 2VAVB cos θ போட்டிங்கன்னா ஈஸியாக நீ போடுவேன். தீட்டா எத்தனை டிகிரி கூட அது போட்டு போயிடலாம். பயப்படவே கூடாது. பயந்தியன்னா கணக்கு போட முடியாது. ஸோ பயப்படாமல் நீங்கள் கணக்கு போடணும். ஸோ அதுக்கு என்ன வேணும், கான்செப்ட் ரொம்ப தெளிவாக கற்றுக்கணும். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ நம்ம அடுத்த செஷனில் கண்டிப்பாக நம்ம இங்கே ஆவலோடு எதிர்பார்த்துக்கூடிய இயக்க சமன்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கைனமேட்டிக்ஸில் நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தெரிஞ்சு எந்த ஈக்குவேஷனையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிடலாம். எல்லா கொஸ்டினையும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனில் 2 டைமென்ஷனில் நம்ம வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நீங்கள் ரொம்ப தெளிவாக கற்றுக்கணும். தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து வீடியோஸை நீங்கள் பாருங்கள். உங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கீழே போடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு அப்படியும் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, புரியலை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 8610047674. உங்கள் டவுட்டை டைப் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.